லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இரு நாடுகளும் சளைக்காமல் ஒன்றின் மீது ஒன்று குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. போதாக்குறைக்கு அமெரிக்க படைகளும் ஈரான் மீது குண்டுமழை பொழிந்து வருகிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரானும் அதன் அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் ராணுவ நிலைகள் மீது குண்டு வீசி தாக்கி அழித்து வருகின்றன. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றம் நீடிக்கிறது. 3 வாரங்களை கடந்து நீடிக்கும் போரால் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை சரக்கு கப்பல்கள் கடப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த ஜலசந்தியின் வழியாகத்தான் இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய், எல்பிஜி கேஸ் போன்றவற்றை சுமந்து வரும் கப்பல்கள் நம் நாட்டிற்கு வரவேண்டியுள்ளன. அதேபோல் மேலும் பல நாடுகளுடனான வர்த்தகத்திற்கு ஹார்முஸ் ஜலசந்தி முக்கிய புள்ளியாக அமைந்துள்ளது. இது ஈரான் வசம் உள்ளதால் பிரதமர் மோடி ஈரான் ஆட்சியாளர்களுடன் பேசி நமக்கான கப்பல்கள் சேதமின்றி வந்து சேர வழிவகை செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய கிழக்கு நிலவரத்தை இந்தியா கூர்ந்து கவனித்து வருவதாகவும் வெளியுறவு செயலர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது: மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்துள்ளார். அர்த்தமற்ற தாக்குதல்களுக்கு கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். போர் நடக்கும் ஈரான் இஸ்ரேல் நாடுகள், போரால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து தொடர்பில் உள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளின் அரசுகளுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைதி நிலவவும் நம் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்புடன் அங்கிருந்து வெளியேறவும் மத்திய அரசு போதிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. பிரதமரின் செயல்பாடுகளால் நமக்கான கப்பல்கள் பத்திரமாக வந்து சேர்ந்துள்ளன. மேலும் பதற்றத்திற்குரிய பகுதியில் கடலில் நிற்கும் கப்பல்களையும் நாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். நம் கப்பல்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாததை பல நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சு நடத்தி உறுதிப்படுத்தியுள்ளோம். தற்போதைய பண்டிகை காலம் மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை தணித்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் என தான் நம்புவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் வகையிலும் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஈரானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்புக்கு உறுதியளித்துள்ள அந்நாட்டு அரசுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் போர் முடிவுக்கு வந்து அங்கு அமைதி திரும்ப இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார்.